வெளிநாடு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டம் திருத்த சட்டம்னு சொல்லி ஒன்றிய அரசு லோக்சபாவில் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாடே கொந்தளிச்சிருக்கு. அந்த பில் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், சொசைட்டிஸ், இதெல்லாம் என்னன்னா, இவங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணாமல் விட்டோம்னா, இல்லை லைசன்ஸ் அந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷனே போடலைன்னா, இல்லை லைசன்ஸ் அவங்க ரத்து செய்தால், அந்த நிதி உதவி பெற்று கட்டப்பட்ட கட்டிடங்கள், வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். அது கூட கால தாமதமே கிடையாது. அந்த லைசன்ஸ் நீங்கள் ரினியூ பண்ணலைன்னா, அப்ளிகேஷன் போடலைன்னா, இல்லை ரத்து ஆயிடுச்சுன்னா, உடனே அந்த சொத்துக்கள் ஒன்றிய அரசுக்கு அவங்க டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த திருத்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சிகளை, அரசியல்வாதிகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படின்னு வச்சு மிரட்டிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக இந்த திருத்த சட்டத்தில் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒருத்தரை உருவாக்கி, இப்போ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் இப்போது இந்த கிறிஸ்துவர்கள் நடத்தும் இல்லைன்னா சமுதாய தொண்டுகள் செய்யும் நிறுவனங்கள், பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் கிறிஸ்துவ பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், எது ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இனிமேல்ட்டு எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். இன்னைய தேதியில் லைசன்ஸ் இல்லாததுனால 50 வருடத்திற்கு முன்பு சொத்துக்கள் வாங்கி அதை டெவலப் பண்ணி, இல்லை ஹாஸ்பிட்டலில் கட்டி, இல்லை கல்வி அங்கே கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு, பள்ளிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. உடனடியாக அந்த சொத்து அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இது ஒரு கொடூரமான சட்டம், கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில் வீட்டுக்குள்ளே கொள்ளடிச்சிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி தான் கொள்ளடிச்சிட்டு போகிற எந்த அளவில் இருக்குமோ அதே போல தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இன்று தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், ஆர்ஃபனேஜஸ், அதே போல் அந்த சைல்டு வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேரும்படியாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். வெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் டீம்டு சிசேஷன், அதாவது உங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணலன்னா டீம்டு சிசேஷன். அதே போல் அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணலன்னா சொத்துக்கள் உடனடியாக அடுத்த நொடியே அரசுக்கு போய் சேரும். இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நிலம் கையாடல், அந்த நிலம் கைப்பற்ற சட்டம், நிலத்தை எடுக்கிற சட்டம். அந்த சட்டத்தில் கூட உங்களுக்கு நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, உங்களை கேட்பாங்க, அதிகாரிகிட்ட நீங்கள் முறையிடலாம், மேல் அதிகாரிக்கு போகலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு பாஜக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரார்கள்? கொடூர சட்டம், கொடூரமான சட்டம். ஏற்கனவே இஸ்லாமியர் நண்பர்களுக்கு வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் கொண்டு அவர்களை சொத்துக்களை அடித்து பிடுங்கினார்கள். இப்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்தவர்கள்
அவர்களுடைய தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை அவங்க அடித்து பிடுங்க காரணம் என்னன்னா ஏழைகள் பயன்பெறக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவர்கள் நடத்திய இந்த தொண்டு நிறுவனங்களில் நிறைய பேர் பயனடைந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மட்டுமில்லை. இந்த தொண்டு நிறுவனங்கள் இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் என்று பார்ப்பதே கிடையாது. உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஒரு மிஷினரி ரன் பண்ண ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளாக அதுவும் அந்த கல்வியில் கல்லூரிகள்லாம் அதிகமாக பங்கேற்று மக்களை வந்து ஒரு நிலைமையில கொண்டு வந்தவர்களோட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்பொழுது இவர்கள் வந்து என்ன காரணம் சொல்கிறார்கள்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து பிடிக்கலைன்னா ஆன்டி நேஷனல்ன்றுவாங்க. இது என்னங்க நேஷனல் செக்யூரிட்டி? ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறதுலையோ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஒரு காலேஜ் ரன் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு ஆர்ஃபனேஜஸ் அனாதை இல்லங்கள், வயதானவர்களுக்கு அனாதை இல்லங்கள், அதே போல் தகப்பனார் உங்கள் தாயார் இல்லாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நடத்தும் அனாதை இல்லங்கள். இந்த இல்லங்கள் அத்தனையும் இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, தமிழ்நாடு எடுத்துக்கங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துலலாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ், நீல்கிரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்கே மிஷினரி ரன் பண்ணிட்டு அந்த பழங்குடியினர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்து வருகிறார்கள். ஸோ இது போன்ற இந்த தொண்டு நிறுவனங்களை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய நலன் கருதி, நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு நலன் கருதி இந்த சட்டத்தை கொண்டு வராங்களாம். ஆகவே இந்த சட்டம், இந்த கொடூரமான சட்டத்தை எதிர்த்து எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கு முன்பாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதை எதிர்த்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்தார். இது நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேற்றினால் இந்த அனாதை இல்லங்கள், கல்லூரிகள், அதே போல் இந்த பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், இது எல்லாமே அடுத்த நிமிஷம் வந்து அரசுக்கு, ஏன்னா இன்னைக்கு பாருங்க எல்லாத்தையும் இவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே இதை பற்றி ஒரு பிளான்டாக எப்படியெல்லாம் வந்து ஒருத்தரை பிளான் பண்ணி அடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட முடியுமோ. 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல சட்ட திருத்தம் என்று சொல்லி 2020 ஒரு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கிராஜுவலாக என்ன பண்ணாங்க, 20,000க்கு மேற்பட்ட இந்த தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணல, கேன்சலும் பண்ணாங்க. அதை எதிர்த்து வழக்குகள் போட்டால் வழக்கை இழுத்தடிச்சார்கள். எந்தவித அவர்களுக்கு வந்து ரிலீஃபும் கொடுக்க விடாமல் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி தடுத்தார்கள். இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்கள் இதை பிளான் பண்ணி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தின் மூலமாக யார் யாருக்கு லைசன்ஸ் இல்லையோ அவங்க சொத்துக்கள் இந்த சட்டம் நிறைவேறின அடுத்த நிமிஷமே, அடுத்த நொடியே ஒன்றிய அரசுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேர்ந்து விடும். இது எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் நாளைக்கு கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் செல்வார்கள் என்பது போல்தான். அதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுக்க எங்களால் முடியும் என்ற அளவிற்கு இவர்கள் வந்து இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஒரு பிரிவினைவாதம் உண்டாக்க முடியும், எப்படியெல்லாம் வந்து சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியும், மற்றவர்களிடமிருந்து
சொத்துக்களை கொள்ளடிக்க முடியும். அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருப்பதை 50 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்தியா விடுதலை அடைந்த பின்பு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு வருடமாக பாதுகாத்து, அதாவது ஒரு அரசுக்கு உறுதுணையாக இருந்து, அரசால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அரசுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன தவறு நீங்கள் பார்த்தீர்கள்? என்ன நேஷனல் செக்யூரிட்டி அளவிற்கு என்ன தீவிரவாதத்தை நீங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தில் பார்த்திருக்க முடியும்? ஒரு பாதிரியார், ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தினர் நடத்தக்கூடிய அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை எப்படி நீங்கள் நேஷனல் செக்யூரிட்டியின் பிரகாரம் தான் இந்த சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் இது போன்ற ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியும்? ஆகவே அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, இந்த சொத்தை எடுத்து நீங்க பாருங்க, இந்த ஆக்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க எடுப்பாங்களாம் சொத்தை எடுத்துட்டு யாருக்கு கொண்டா மாற்றி கொடுப்பாங்களாம், விலையில சேல் ஆக்ஷன் கொண்டு வரலாமா. ஸோ அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த சொத்தை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க முடியாதான். உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சொத்துக்கள்லாம் இன்னைக்கு யாருக்கு போயிட்டு இருக்கு? இந்தியாவில் 2-3 பணக்காரர்களுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்கள் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. இது இன்னைக்கு எலெக்ஷன்னால அவங்க பாராளுமன்றத்தில் அதை மூவ் பண்ணலை, டிஸ்கஷனுக்கு எடுக்கலை. இதை மறுபடியும் 16, 17, 18 ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி ஒத்திவைப்பு, பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. 16, 17, 18 கொண்டு வரலனாலும் அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால எப்போ வேணா கொண்டு வரலாம். ஆகவே இது பாஜகவுடைய உண்மை முகம். இப்படியெல்லாம் இந்த நாட்டை பிளவுபடுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போகிறார்கள். இதில் நிச்சயமாக கிறிஸ்துவர்கள், அதுவும் தவக்காலம், இப்போ நடக்கிறது தவக்காலம், 40 நாட்களாக கிறிஸ்துவர்கள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, இறைவன் அவர் இறந்த நாள். இந்த 40 நாள் தவக்காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பில்லை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்கள் அவங்களுடைய எண்ணத்தை பாதிக்கிற அளவுக்கு, பயமுறுத்துற அளவுக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாகும். எங்கள் தலைவர் நேற்றுக்கு இந்த திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் எப்படியெல்லாம் அதை எதிர்த்து செயல்பட வேண்டுமா, எங்கள் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். சிறுபான்மையருக்கு பாதுகாவலாக இருக்கின்ற எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே இந்த சட்டத்தை நிறைவேற அனுமதிக்க மாட்டார். நீங்க வக்ஃப் ஆக்ட் பார்த்தீங்களா? அந்த அதுதான் அடித்து பிடுங்கிறது. என்னன்னா, பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அடித்து பிடுங்கி விட்டார்கள். அதுதாங்க, அப்படிதாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இப்போ இது என்ன அடித்து பிடுங்கிறது தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? துப்பாக்கி முனையில் உங்ககிட்ட சொத்துக்களை பறிக்கிறதும், உங்ககிட்ட இது எடுக்கிறதும் அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சிந்தியுங்கள். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கென்று அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவினால் இன்னைக்கு ஒரு விதத்தில் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது. இப்போ இஸ்லாமியர்கள் தாண்டி இப்பொழுது கிறிஸ்துவர்களுக்கு வந்துவிட்டீர்கள். இது கிறிஸ்துவர்கள் தொண்டு நிறுவனங்களோட நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. நிச்சயமாக அவருடைய சொத்துக்களை, கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுக்கிற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து கொண்டே போகிறது என்பதை நான் இந்த சட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. ஜன் விஸ்வாஸ் சட்டம், அதில் அதுவும் திருத்த சட்டம்.
இந்த திருத்த சட்டத்தில் சுமார் 80 ஒன்றிய அரசு சட்டங்கள் திருத்தப்பட்டு சுமார் 717 அஃபென்சஸ், அந்த அஃபென்சஸை வந்து அதில் உள்ள தாக்கத்தை குறைத்து விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த அஃபென்சஸ்லாம் என்னன்னா ஒரு சிறை தண்டனை, அந்த அஃபென்ஸில் சிறை தண்டனை இருக்கும். ஆனால் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக சிறை தண்டனை இருந்த அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம், விதிகளை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெனால்ட்டி கட்டினா போதும், அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக. இந்த சட்டம் ஒரு மைண்ட்லெஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விளக்கங்கள் கொடுக்குறேன். காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 1940 அந்த ஆக்ட் கொண்டு வந்தது. ஒரு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால ஏதாவது உடம்புக்கு ஆபத்து ஏற்பட்டு ஸ்கின் வந்து அதனால ரீனல் ஃபெயிலியரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து குற்ற தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சிறை தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவியல் சட்டமாக இதுவாக எடுத்து கிரிமினல் ஆக்டாக அதை பாவித்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு பெனால்ட்டி, அதுவும் யார், அரசு அதிகாரிகள் வந்து ஒரு பெனால்ட்டி சொல்லுவாங்க, அந்த பெனால்ட்டியை வந்து கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிறை தண்டனைலாம் அனுபவிக்க வேண்டியதில்லை. இது வந்து இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் நான் சொன்னேன். அதே போல் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், அதே போல் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை திருடினா அது வந்து சிறை தண்டனை தேவையில்லை. அதே போல் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த பில்டர் பணத்தை வாங்கிட்டு கட்டணம் கட்டி ஒப்படைக்காமல் இழுத்தடிச்சு அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டால் கம்ப்ளை பண்ணலன்னா சிறை தண்டனை இருக்கும். அது வந்து அவங்க வந்து இப்போ சிறை தண்டனை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் குடித்து விட்டு மிஸ்பிஹேவ் பண்ணால் பெண்கள் இருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில், இது கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெனால்ட்டியை வசூல் பண்ணி நீங்கள் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது போன்ற ஒரு மைண்ட்லெஸ்ஸாக இவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 717 அஃபென்சஸை வந்து 80 சட்டங்களில் வந்து அதோடைய தண்டனை சாராம்சத்தை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கு பதிலாக பெனால்ட்டி. ஸோ ஒரு நேஷ்னல் ஹைவே இருக்குன்னு வச்சிங்க, நேஷ்னல் ஹைவேல யாராவது போய் வண்டியை நிறுத்தி தகராறு பண்ணாங்கன்னா உடனே அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறை தண்டனை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நேராக வண்டியை நிறுத்தி அந்த நேஷ்னல் ஹைவே பிளாக் பண்ணலாம், பெனால்ட்டி மட்டும் பணத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இது போன்ற நிறைய சட்டங்களை வந்து புரிதல் இல்லாமலே அவர்கள் வந்து அதை திருத்தம் செய்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சட்டத்துல இப்போ மேலுமே நிறைய பேர் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குதா? குறிப்பிட்ட நிறுவனங்கள் மத்தவங்க இல்லாம எல்லாருமே போராட்டத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதா? இந்த திருத்தத்தினால் ஒரு பயம் வந்து போய்விட்டது. பெனால்ட்டி கட்டிட்டு நீங்கள் பாட்டு தப்பிச்சுட்டு போகலாம். இப்போ இனிமேல்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கும் போல் இருக்கிறது. ஆகவே வந்து இந்த சட்டத்தை வந்து இது வந்து ஒரு அதிரடியாக செலக்ட் கமிட்டிலாம் அனுப்புனாங்க. பட் இருந்தாலும் அவர்கள் வந்து இதை பற்றி நல்லா யோசித்து, இந்த நான் சொன்ன இந்த 2-3 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது போன்ற ஒரு இடத்துல வந்து பெனால்ட்டி வந்து அப்ளை பண்ணுறது சரியாக இருக்காது.
இது எல்லாமே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கார்ப்பரேட் அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எந்த டீக்ரிமினலைஸ் எந்த ஒரு சட்டத்தில் வந்து இந்த சிறை தண்டனை கிரிமினல் குற்றங்கள் அதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. அவங்க பாட்டுட்டு வந்துட்டு பணத்தை கட்டிட்டு ஒயிட் கலராக அப்படி போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.